إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمد صلوات الله عليه وسلامه على آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك صدق الله. சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்து நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவனால் இவ்வையகத்தை தூய்மைப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்ட நபிமார்களின் தலைவரான எமது நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவனுடைய ஸலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. மேலும் அவர்களை முழுமையாக பின்பற்றி அவர்களுடைய தோழர்கள், கிளையார்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், அனைத்து முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவதாக. புனித மிகுந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லம் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கிருந்த போதிலும் சரி அல்லாஹு ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை மாத்திரம் பயந்து தக்வாவை வாழ்க்கையின் இலட்சியமாக குறிக்கோளாக ஆக்கிக் கொள்ளுமாறு முதன்மையாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய குத்துபாவுடைய பிரசங்கத்தில் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் இரண்டு விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று கருதுகிறேன். ஒன்று, வாழ்க்கையின் எல்லா காலத்திலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லோருக்கும் தேவையான ஒன்று. இரண்டாவது, இந்த துல்காதாவுடைய மாதத்துடைய இறுதியிலே நாங்கள் இருக்கிறோம். ஆகையினால் அடுத்து வர இருக்கின்ற துல் ஹஜ் மாதத்தினுடைய அல்லது துல் ஹிஜ்ஜா மாதத்தினுடைய முதல் 10 நாளோடு சம்பந்தப்பட்ட சில விடயங்கள். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு ஒரு பரிபூர்ணமான, நிரப்பமான, முழுமையான, அழகான வாழ்க்கை திட்டமாக இஸ்லாத்தை தந்திருக்கிறான். இஸ்லாம் என்பது மனித வாழ்வினுடைய எல்லா துறைகளிலும் அவனை சீராக, நேராக, முன்மாதிரியாக வழிகாட்டி உலகத்திற்கு ஒரு முன்மாதிரியான சமூகத்தை, முன்மாதிரியான மனித வாழ்வை காட்டுவதற்கு இந்த சமூகத்தின் மூலமாக இஸ்லாம் விரும்புகிறது. எனவே மனிதர்களாகிய எம்மிடத்திலே சிறந்த பண்பாடுகளை, சிறந்த தன்மைகளை, நல்ல குணங்களை இஸ்லாம் எதிர்பார்க்குகிறது, விரும்புகிறது. பண்பாட்டிலே முன்னுதாரணமானவர்களாக, நன்னடத்தையிலே உலகத்தில் முன்னுதாரணம் காட்டப்படக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் இருக்க வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகையில் உலகத்திலே நாம் மனிதர்களோடு வாழுகிறோம். என்னோடு கலந்து இருப்பவர்கள் மலக்குகள் அல்ல. மனைவியாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், அல்லது என்னோடு ஆபீஸிலே வேலை செய்கிற எங்களோடு இருக்கக்கூடிய ஸ்டாஃபுகளாக இருக்கட்டும், அல்லது எங்களோடு கிளாஸிலே படிக்கக்கூடிய ஏனைய மாணவர்களாக இருக்கட்டும், யாவருமே மனிதர்கள். வேறுபட்ட மாறுபட்ட தன்மைகளும் சுபாவங்களும் அனுபவங்களும் கொண்டவர்கள். இங்கே நாங்கள் பள்ளியிலே ஒரு 300, 500, 1000 பேர் இருக்குகிறோம் என்றால், இந்த 500க்கு 500 பேருமே, 1000க்கு 1000 பேருமே முகவாக்கிலே, வயதிலே, அனுபவத்திலே, அறிவிலே, குடும்ப பின்னணியிலே மாறுபட்டவர்கள்.
மாறுபட்ட வேறுபட்ட வித்தியாசமான மனிதர்களோடு நாங்கள் வாழும்போது முட்டிக்கொள்ளாமல், மோதிக்கொள்ளாமல், சண்டை சச்சரவுக்கு வழிவகுக்காமல், பிளவு வேற்றுமைகளோடு வாழாமல் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கைக்கு இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகிறது. எல்லோரையும் அனுசரித்து, எல்லோருடைய உள்ளங்களையும் வென்று, எல்லோருடைய உள்ளங்களிலும் இடம் பிடித்து, அன்பு, பண்பு, பாசம், நேசம் என்பதை மையமாக கொண்ட அழகான ஒரு வாழ்க்கை திட்டத்தை இஸ்லாம் எங்களுக்கு வகுத்து தந்திருக்கிறது. வணக்க வழிபாடுகளை இபாதத்தாக கருதுகின்ற அதே சமயத்தில் இஸ்லாம் பண்பாட்டையும் இபாதத்தாக கருதுகிறது. இஸ்லாம் பண்பாடு, மனிதனுடைய குணங்கள், இவற்றையும் வணக்கமாக இபாதத்தாக நோக்குகின்ற ஒரே மார்க்கம் இஸ்லாம். எனவே அந்த பண்பாட்டில் அடிப்படையான இஸ்லாம் வலியுறுத்துகின்ற ஒரு விடயத்தை தான் நான் முதலாவது தலைப்பாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதுதான் நளின சுபாவம், மிருதுவான நடத்தை. எதையும் அன்பாக பண்பாக அணுகுகின்ற அணுகுமுறை, எதிரியையும் நண்பனாக மாற்றுகின்ற அற்புதமான ஆயுதம், நண்பனையும் விரோதியாகவும் நண்பனையும் எதிரியாகவும் கூட வாழ வந்த மனைவியையும் பகைவியாக மாற்றுகின்ற கடின போக்கு, தீவிரப்போக்கு, பிடிவாத போக்கு, பேச்சிலே கடினம், உள்ளம் கடினம், அணுகுமுறை மிக கடினம், உள்ளங்களை உடைத்து மனதை புண்படுத்துகின்ற பண்பாட்டை இஸ்லாம் வெறுக்குகிறது, தடுக்குகிறது. ஒரு முஸ்லிம் அவருடைய பேச்சு இனிமையாக இருக்க வேண்டும், அவருடைய நாவு இனிமையாக இருக்க வேண்டும், மூளை எப்போதும் கூலாக குளிர்ச்சியாக இருக்க வேண்டும், உள்ளம் விசாலமாக இருக்க வேண்டும். நாவு இனிமையாக, மூளை கூலாக, உள்ளம் விசாலமாக இருக்க வேண்டும் என்பதையே இஸ்லாம் வழிகாட்டுகிறது. எனவே அதில் பண்பாட்டிலே ஒரு பிரதானமான ஒரு அம்சத்தை தான் நாம் இங்கே பேச விரும்புகிறோம். அது நளின சுபாவம், மிருதுவான நடத்தை, எதையும் அன்பாக பண்பாக அணுகுகின்ற அணுகுமுறை. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜாஹிலியத்து மக்கள் பிடிவாதமான கல்நெஞ்சம் படைத்த மிக தீவிரமான போக்குடைய ஒரு சமூகத்தோடு எதிர்நீச்சல் போடுவதற்கு அவர்களை அனுப்பினான். அந்த சமூகத்துடைய உள்ளங்களை வென்று அவர்களுடைய உள்ளங்களிலே இடம் பிடித்து அவர்களுடைய பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரிய ஒரு உத்தம நபியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டினார்கள் என்றால் அவர்களுடைய கையிலே அதற்காக உள்ளங்களை வெல்லுவதற்காக அல்லாஹ் கொடுத்த ஆயுதம் இன்னக லஅலா குலுகின் அதீம், மகத்தான நற்குணம். சண்டை சச்சரவு, வெட்டு கொத்து, கடினம், தீவிரம் என்ற நடவடிக்கைகளை கொண்டு அவர்கள் யாரையும் அடக்கவோ அடக்குமுறைகளை கையாண்டு அவர்களை மட்டுப்படுத்தவோ கட்டுப்படுத்தவோ விரும்பவில்லை. பண்பாட்டினால் உள்ளங்களை வென்றார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களோடு அவ்வளவு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தன்னுடைய உயிரையும் அவர்கள் துச்சமாக மதிக்குகின்ற அளவுக்கு அன்பர்களாக, நேசர்களாக, பிரியர்களாக மாறியதற்குரிய ரகசியத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், நபியே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் பொருட்டினால் நீங்கள் இந்த ஜாஹிலியத்து மக்களோடு நளினமாக நடந்து கொண்டீர்கள். லின்த லஹும், மிருதுவாக நடந்து கொண்டீர்கள். வலவ் குன்த ஃபவ்வன், நீங்கள் கடினமான நாவு பிரயோகம் உள்ளவராக இருந்திருந்தால், உங்களுடைய நாவு கூர்மையாக இருந்திருந்தால்,
வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்பதை போன்ற முகத்துக்கு முகம் பேசி உள்ளத்தை உடைத்து மனதை புண்படுத்துகின்ற வார்த்தை பிரயோகம் உள்ள ஒரு ஆயுதமாக உங்களுடைய நாவு இருந்திருந்தால், கல்வி கல்நஞ்சம் உள்ளவராக இருந்திருந்தால், விட்டுக் கொடுக்காத உள்ளம், பிடிவாதம், எதையும் பேச்சையோ பணத்தையோ எதையும் விட்டுக் கொடுக்க தயாரில்லை. நான் சொன்னதுதான் சரி, நான் சொல்வதைத்தான் எல்லோரும் சொல்ல வேண்டும், எல்லோரும் என் பேச்சைத்தான் கேட்க வேண்டும், நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன் என்பது போன்ற கடின போக்கு இருந்தால், நபியே, இந்த தோழர்கள் எல்லாம் உங்களை விட்டு விரண்டு ஓடிவிடுவார்கள். சுப்ஹானல்லாஹ், யாரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் என்று பாருங்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயத்திலே சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் கடினமாக இருந்தால், நாவு உங்களுடையது கடினமாக இருந்தால், உள்ளம் பிடிவாதம் கடினமுள்ள உள்ளமாக இருந்தால், இந்த சஹாபாக்கள் உங்களை விட்டு ஓடிவிடுவார்கள் என்று குர்ஆன் சொல்வதாக இருந்தால், நானும் நீங்களும் யார் சகோதரர்களே? நாங்கள் கடின போக்கும், பேசத் தெரியாத, அணுகத் தெரியாத, பண்பாடு இல்லாத, நாகரிகமற்ற அணுகுமுறைகளை கொண்ட கடின போக்கும் தீவிர பிடிவாத போக்கும் உள்ளவர்களாக இருந்தால், எங்கள் மனைவி என்ன பாடுபடுவாள்? எங்களோடு இருக்குகின்றவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள்? ஏன் எங்கள் பிள்ளைகள் தான் எவ்வளவு தொல்லைகளுக்கும் துயரங்களுக்கும் ஆளாகுவார்கள்? மனைவியும் பிள்ளைகளுமே எங்களை நேசிக்காவிட்டால் யாருதான் எங்களை உள்ளத்தால் நேசிக்கப் போகிறார்கள்? எப்படி உள்ளங்களை வெல்லப் போகிறோம்? பணத்தால் உள்ளத்தை வெல்ல முடியாது, அடக்கு முறைகளினால் உள்ளத்தை ஆள முடியாது. அன்பு பண்பு உள்ளத்தால் தான் உள்ளத்தை வெல்ல வேண்டும், உள்ளத்தினால் தான் உள்ளத்தை ஆள வேண்டும். எனவே ஒரு முஸ்லிம் சிறந்த பண்பாடாளனாக இருக்க வேண்டும், அவருடைய பேச்சு மிக இனிமையாக இருக்க வேண்டும். அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் என்றால் யாரு என்ன சொல்கிறார்கள் பாருங்கள். முஸ்லிம் என்றால் யாரு என்று எங்களிடம் கேட்டால் நாங்கள் என்னென்னமோ அடையாளங்களை சொல்வோம். ஹஜ் செய்பவர், தொழுகின்றவர், அல்லது அப்படி இப்படி இருப்பவர். அன்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை அவதானியுங்கள். மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி மன் அமினஹு நாஸு மின் பவாயிகிஹி. யாருடைய பேச்சு சொல்லால் செயலால் அடுத்தவர்கள் நோவினை பெறாமல், யாருடைய சொல்லால் அல்லது செயலால் பிறர் நோவினை பெறாமல், மனம் புண்படாமல் இருக்கிறார்களோ அப்படியான நபர்தான் முஸ்லிமானவர், முஸ்லிம் என்று சொல்ல தகுதியானவர். அவருடைய பேச்சினாலோ அவருடைய செயலினாலோ யாருக்கும் தொல்லையோ துயரமோ யாருக்கும் பிரச்சனையோ இல்லாமல் வாழ்கின்றவர் தான் முஸ்லிம் என்று சொல்ல தகுதியானவர். புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ் இது. எனவே அன்பு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேசுகின்ற நான் முதல் கொண்டு நாம் ஒவ்வொருவரும் எம்மை நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். சில நேரத்தில் சில விடயங்கள் சொல்லப்படும் போது ஷைத்தான் இது இந்த பயான் இன்னாருக்கு சரி, அவர் வந்திருந்தால் அவருக்கு தேவையான பயான், அல்லது இவருக்கு அவருக்கு என்று யார் யாரையோ இவர் அந்த பயானிலே ஃபிட் பண்ணி கொண்டிருப்பார். நான் சுத்தமானால் எனக்கு இந்த பயான் தேவையில்லை என்ற உணர்வோடு யாரையோ சிந்தித்துக் கொண்டிருப்பார். இல்லை சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் எம்மை நாங்கள் இனப்படுத்திக் கொள்ள வேண்டும், அடையாளப்படுத்த வேண்டும். எங்களிடத்தில் உள்ள பலவீனங்களை நாங்கள் இனம் காண வேண்டும். இந்த பண்பு
எங்களில் ஒவ்வொருவரிடத்திலும் வறுமையானால் எத்தனையோ குடும்ப பிரச்சனைகள், விரோதங்கள் அன்பாக, பாசமாக, நேசமாக மாறிவிடும். விரோதியையும் அன்பனாக, நண்பனாக மாற்றுகின்ற ஆயுதத்தை இஸ்லாம் எங்களுக்கு தருகிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து சொல்கிறார்கள், யா ஆயிஷா, இன்னல்லாஹ ரஃபீகுன் யுஹிப்புர் ரிஃப்க. அல்லாஹ் தஆலா மிருதுவானவன், நளினமானவன். வயுஹிப்புர் ரிஃப்க, நளினத்தை, மிருதுவை அவன் விரும்புகிறான். வயுஅதி அலர் ரிஃப்கி மா லா யுஅதி அலல் உனுஃப், கடினத்துக்கு கொடுக்காத கொடைகளை நளினத்துக்கு கொடுக்குகிறான். கடினமாக ஒன்றை அணுகும் போது அது மாணவர்களிடமாக இருந்தாலும் சரி, மனைவியிடமாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளிடமாக இருந்தாலும் சரி, எமக்கு கீழே வேலை பார்க்குகின்ற ஸ்டாஃப்களிடமாக இருந்தாலும் சரி, எமது நண்பர்களோட இருந்தாலும் சரி, கடினமாக தீவிரமாக ஒன்றை நாங்கள் சாதிக்க பார்த்தோம் என்றால் அது வெற்றிகரமானதாக ஆகாது. கடினமான போக்குக்கு கொடுக்காத கொடைகளையும் செய்யாத உதவிகளையும் நளின சுபாவத்துக்கு அல்லாஹு தஆலா செய்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மார்க்க விவகாரங்களாக இருந்தால் கூட தீவிர போக்கு, பிடிவாத போக்கு, கடின போக்கு இது மிக ஆபத்தானது. புகாரியுடைய ஒரு ஹதீஸிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், என்னுடைய பாடத்தில் இமாம் புகாரி இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள், லை யுஷாத்த தீன அஹதுன் இல்லா கலபஹு, தீனிலே கடினத்தை மேற்கொள்கின்ற எவரும் தோற்று போகாமல் இருக்க மாட்டார். தீனிலே கடினத்தை மேற்கொள்கின்ற எவரும் தோற்று போகாமல் இருக்க மாட்டார். கடினமாக அவர் பேசுவது குர்ஆனாக சுன்னாவாக இருந்தாலும் அதை பேசுகின்ற விதம், அதை முன்வைக்குகின்ற விதம், அதை அணுகுகின்ற விதம் அது கடினமாக இருக்கும் என்றிருந்தால் பேச்சு குர்ஆன் சுன்னாதான், ஆனால் அதை முன்வைக்குகின்ற விதம் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் அப்பாற்பட்ட ஒரு விதம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நளினமாக, அன்பாக, பண்பாக சொல்ல, அணுக, விடயத்தை சாதிக்க தெரிந்திருப்பவர்தான் இஸ்லாமிய தலைவர், இஸ்லாமிய மார்க்கம் பேச தகுதியானவர். கடினம் ஏன்? குர்ஆனும் சுன்னாவும் நளினமானது, மிக தூர நோக்குடையது, நிதானமானது. நிதானமான, எல்லோரையும் அரவணைத்துக் கொள்ளக்கூடிய அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் சீராவையும் கடினமாக அணுக போனால், முன்வைக்க போனால் அதன் விளைவாக பிளவுகளும், வேற்றுமைகளும், விரோதங்களும், குரோதங்களும், சண்டை சச்சரவுகளும் தான் அதன் விளைவாக பார்க்க முடியும். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்நியர்களோடு கூட நாங்கள் மிக பண்பாடாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். இஸ்லாம் உலகெங்கும் மிக வேகமாக பரவுகின்ற, இஸ்லாத்தின் வேகத்தை தடுக்க முடியாத இஸ்லாத்துக்கு எதிரான நாச சக்திகள் இன்று மீடியாவை கையில் எடுத்து இஸ்லாம் என்றால் தீவிரவாதம், இஸ்லாம் என்றால் பிற்போக்குவாதம், முஸ்லிம்கள் என்றால் பயங்கரவாதிகள், முஸ்லிம்கள் என்றாலே தீவிரவாதிகள் என்று இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தி மக்களை இஸ்லாத்தை விட்டும் தூரமாக்க, முஸ்லிம்களை விட்டும் தூர விளக்க இன்றைய மீடியா முயற்சி செய்கின்ற ஒரு காலத்திலே நாம் இருக்குகிறோம். இந்த நாட்டில் கூட இஸ்லாத்துக்கு எதிரான பல வெப்சைட்டுகளும் பல புத்தகங்களும் சிங்கள மொழியிலும் ஆங்கில மொழியிலும் வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில் இதற்கு எதிரான ஒரு எதிர் நடவடிக்கையாக நாம் எல்லோரும் சேர்ந்து செய்வதாக இருந்தால் பண்பாடு ரீதியான, செயல்பாடு ரீதியான எங்களுடைய தாவாவை நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும். எழுத்தும் மீடியாவும் என்ன சொன்னாலும் முஸ்லிம்களை நாங்கள் பார்க்கிறோம். பண்பாடானவர்கள், நன்னடத்தையுள்ளவர்கள், நல்ல தன்மையுள்ளவர்கள்,
நாம் முஸ்லிம்களோடு வியாபாரம் செய்கிறோம், அண்டை வீட்டிலே இருக்கிறோம், ஸ்கூலிலே என்னுடைய கிளாஸிலே எத்தனையோ முஸ்லிம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மார்கள் என்னுடைய நண்பர்கள் படிக்கிறார்கள். இங்கே எழுதப்பட்டிருக்க இந்த வெப்சைட்டிலேயோ அல்லது இந்த புத்தகத்திலேயோ எழுதப்பட்டிருப்பதற்கு நேர் மாற்றமாக அவர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களே என்று அவர்களை சிந்திக்க தூண்டுகின்ற விதத்தில் எங்களுடைய பண்பாடுகள் சீராக வேண்டும். நேர்மை, நியாயம், நன்னடத்தை, விட்டுக் கொடுப்பு, இப்படியான பண்பாடுகளை நாங்கள் எங்களுடைய வாழ்விலே உண்டாக்கி வெளிப்படுத்த வேண்டும். முஸ்லிம்களோடு நன்னடத்தையோடு நடப்பது என்பதை தாண்டி இஸ்லாம் காவிர்களுக்கு கூட ஏமாற்றவோ, துரோகம் செய்யவோ, வஞ்சகம் செய்யவோ, நம்பிக்கை மாற்றம் செய்யவோ, அநியாயம் செய்யவோ அனுமதிக்கவில்லை. காவிர்கள் என்ன, மிருகத்துக்கு அநியாயம் செய்வதையும் இஸ்லாம் பெரும்பாவமாக கருதுகின்ற இந்த இஸ்லாம் மனித நேயத்தை எவ்வளவு வலியுறுத்துகிறது. மனிதன் என்ற அடிப்படையில் அவரை எவ்வாறு நடாத்த வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டுகிறது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை நான் இங்கே மிம்பரிலே மேடையிலே நாம் பேசிவிடலாம். ஆனால் சமூகத்தோடு ஒன்றர கலந்து இதை சாதிக்க முடியுமான வாய்ப்புள்ளவர்கள் நீங்கள் தான். உங்களுடைய ஆபீஸ்களிலோ, ஸ்கூல்களிலோ, உங்களுடைய பஜார்களிலோ, வியாபார ஸ்தலங்களிலோ இஸ்லாமியர்கள் என்ற ஒரு சிறந்த பண்பாட்டை நாங்கள் காட்ட வேண்டியிருக்கிறது. அந்நியர்கள் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் எப்படி அடையாளம் காண வேண்டும்? முஸ்லிம்களா நேர்மையானவர்கள், முஸ்லிம்களா பொய் சொல்ல மாட்டார்கள், முஸ்லிம்களா ஏமாற்ற மாட்டார்கள், நம்பிக் கொடுக்கலாம். ஒரு ஆட்டோ எனக்கு தேவை என்று வந்தாலும் ஒரு அந்நியன், ஒரு இஸ்லாமிய ஆட்டோ டிரைவர் எனக்கு கிடைக்க கூடாதா? நேர்மையான ரேட் எடுப்பாரு. என்னுடைய கடைக்கு ஸ்டாஃப் தேவை, ஒரு மேனேஜர் தேவை, ஒரு அக்கவுண்டர் தேவை, எனக்கு ஒரு முஸ்லிம் கிடைக்க மாட்டாரா? நியாயம், நேர்மை, நம்பிக்கை முஸ்லிம்களிடம் இருக்குமே என்று அந்நியர்கள் எங்களை இந்த பண்பாடுகளின் மூலமாக இனம் காட்ட வேண்டும், அடையாளப்படுத்த வேண்டும். இன்று மீடியா இஸ்லாம் முஸ்லிம்கள் தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் என்று சொல்லுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பண்பாடு ரீதியான தாவாவை முன்னெடுத்து செல்ல வேண்டிய தேவையும் அவசியமும் எங்களுக்கு இருக்குகின்றது. சந்தர்ப்பம் பார்த்து பிறருக்கு நாங்கள் உதவ வேண்டும். ஒரு அந்நியர் மத பௌத்த மத குரு பாதையில இருக்கிறார், நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் வாகனத்தில் செல்கிறீர்களா? வாகனத்தை நிறுத்தி அவர்களுடைய மதகுரு ஏத்துங்கள் முன்னால். எங்கே உங்களுக்கு செல்ல வேண்டும்? போய் விட்டு வாருங்கள். பாதையிலே செல்கிறீர்கள், வாகனம் பிரேக் டவுன் ஆகி அந்நியர்கள் பௌத்தர்களோ யாரோ கஷ்டப்படுகிறார்கள். நிறுத்தி உங்களை முஸ்லிம்கள் என்பதை இனம் காட்டிக்கொண்டு என்ன செய்ய வேண்டும்? என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் ஏதாவது ஹெல்ப் பண்ண வேண்டுமா? நாங்கள் செய்ய போவது ஒன்றும் கிடையாது. நாங்கள் கேட்கின்ற இந்த வார்த்தை அவனை எங்கோ பேச வைக்கும். நாளை நானும் நீங்களும் போக முடியாத ஒரு மீட்டிங்ல, நானும் நீங்களும் போக முடியாத ஒரு இடத்திலே இஸ்லாத்தை முஸ்லிம்களை கொச்சைப்படுத்தும் போது நீங்கள் ரோட்டிலே செய்த உதவி அவனை வாய் திறக்க வைக்கும். அவன் எழுந்து சொல்வான், முஸ்லிம்களை பற்றி எனக்கு தெரியும், முஸ்லிம்கள் நல்லவர்கள், எத்தனையோ இடங்களில் பார்த்திருக்கிறேன், நான் நல்ல பண்பாடும் தன்மையும் உள்ளவர்கள். நீங்கள் ஏதோ ஓரிரு முஸ்லிம்கள் செய்வதை வைத்து ஒட்டுமொத்தமான முஸ்லிம்களை அப்படி பேசாதீர்கள் என்று நானும் நீங்களும் போக முடியாத இடத்தில் அவனை வாய் திறந்து பேச வைக்கும். எங்களுடைய பெருநாள் வருகிறதா? அந்த சந்தோஷத்திலே அந்நியர்கள் எங்களுக்கு அக்கம் பக்கத்திலே இருந்தால், அந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய இந்த தெருவிலே அந்நிய ஆட்டோ டிரைவர்களோ அல்லது அந்நிய மக்களோ இருக்கிறார்களா? எங்களுடைய பெருநாள் சந்தோஷத்தில் அவர்களை நாங்கள் அனுசரித்துக் கொள்வோம், எங்களுடைய சந்தோஷத்தை அவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். ஏன் நாங்கள் எங்களுடைய பண்பாடு ரீதியாக இவ்வாறு நாங்கள் அவர்களை கவரக்கூடாது? எப்போதாவது நாங்கள் சிந்தித்ததுண்டா? ஒரு ஸ்கூலிலே 40 மாணவர்களில் 5 பிள்ளைகள்
இஸ்லாமிய முஸ்லிம் மாணவர்கள் ஒரு கிளாஸில் இருக்கிறார்கள் என்றால் அந்த சார், அந்த டீச்சர் சிந்திக்க வேண்டும், இந்த 35 பிள்ளைகளை விட இந்த இஸ்லாமிய மாணவர்கள் படிப்பிலே கெட்டிக்காரர்களாக இருக்கிறார்கள், மரியாதை உள்ளவர்களாக இருக்கிறார்கள், எவ்வளவு ஆசிரியரை மதிக்கிறார்கள், சண்டை சச்சரவு எப்போதும் கம்ப்ளைண்ட் இல்லை, ஒழுக்கமாக இருக்கிறார்கள். ஏன் எங்களுடைய மதத்துடைய பிள்ளைகள் இவ்வளவு மோசமாக இருக்கிறார்கள், இந்த பிள்ளைகள் நல்லா இருக்கிறார்கள் என்று அவரை சிந்திக்க தூண்ட வேண்டும். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸ்கூலிலும் ஆபீஸ்களிலும் பஜார்களிலும் இந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பெற்றிருப்பவர்கள் நீங்கள். மிம்பரிலே நான் பேசிவிடலாம், இதை செயல் வடிவப்படுத்துகின்ற வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உள்ளவர்கள் நீங்கள். எனவே ஒவ்வொருவரும் தன்னால் இயன்ற தன்னுடைய வட்டத்துக்குள்ளே இருந்து கொண்டு நான் எப்படி செயல் வடிவிலே இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் என்னிடம் வார கஸ்டமர்களை வியாபாரத்துக்கு அவர்களை ஈர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் பண்பாக நடக்க வேண்டிய அவசியமில்லை. நான் ஒரு முஸ்லிம், இந்த கஸ்டமரிடம் இஸ்லாத்தை பற்றிய நல்ல உணர்வை ஏற்படுத்த வேண்டும். எனக்கு கஸ்டமர் தேவை என்பதை விட இஸ்லாத்தை பற்றிய முஸ்லிம்களை பற்றிய நல்ல ஒரு எண்ணத்தை அவனுடைய உள்ளத்திலே விதிக்க வைப்பதற்கு, விதையிடுவதற்கு இது ஒரு சந்தர்ப்பம். எனவே பண்பாடாக, நேர்மையாக, ஏமாற்றம் இல்லாமல், துரோகம் இல்லாமல், வஞ்சகம் இல்லாமல் தன்மையாக நடந்து இஸ்லாத்தை அவருடைய உள்ளத்திலே நல்ல ஒரு மார்க்கம், முஸ்லிம்கள் நல்லவர்கள் என்பதை நான் வித்திடுவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக கருதி ஸ்டாஃப்களுடனோ கஸ்டமர்ஸ்களுடனோ நீங்கள் பண்பாடாக நடவுங்கள். இது தர்மம், இது சதகா. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பண்பாடு உள்ளவர்களாக எங்களை ஆக்குவானாக. நான் சொன்ன முதலாவது விடயம் இந்த பண்பாடு, அதிலே நளின சுபாவம், மிருதுவான நடத்தை. இதை பற்றி இஸ்லாம் சொல்லுகின்ற எவ்வளவு விடயங்களை பேசலாம், எவ்வளோ வழிகாட்டல்கள் இஸ்லாம் செய்கிறது. பிறருடைய உணர்வுகளை மதிக்க சொல்கிறது, பிறருடைய உணர்வுகளை துன்படாமல் வாழுங்கள் என்று சொல்கிறது. அது ஒரு ஏழையாக இருக்கலாம், பிச்சைக்காரனாக இருக்கலாம், அவனுடைய உணர்வு, அவனுக்கென்ற ஒரு மனம் இருக்குகின்றது, மரியாதை இருக்குகின்றது, அவருக்குரிய இடத்தை அவருக்கு கொடுங்கள். ஒரு பிச்சைக்காரனையும் மரியாதையாக நடாத்துங்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. தன்னுடன் வேலை செய்கின்ற ஸ்டாஃப்களாக இருக்கட்டும், தன்னுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், மனைவிகளாக இருக்கட்டும், அவர்களை ஒரு அன்பாக பண்பாக நடந்து உள்ளங்களை வென்று உள்ளத்தோடு உள்ளம் சேர்ந்து ஒரு வெற்றிகரமான, இன்பகரமான, சுபிச்சகரமான வாழ்க்கைக்கு இஸ்லாம் வழிகாட்டுகிறது. உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பிய இரண்டாவது விடயம், நாம் ஜுல்காதா மாதத்தின் கடைசி நாட்களில் இருக்கிறோம். அல்லாஹ் என்னுடைய வாழ்நாள்களில் பரக்கத் செய்ய வேண்டும். இன்னும் சில நாட்களில் வருகின்ற செவ்வாய் 16ஆம் தேதி இரவு தலைப்பிறை பார்க்கப்படும். இன்ஷா அல்லாஹ் தலைப்பிறை தென்பட்டால் அன்றிலிருந்து துல்ஹஜ் மாதம் துவங்குகிறது. துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த 10 நாளும் நீங்கள் அதை எதிர்பாருங்கள். அதற்காக திட்டம் போட்டு அந்த 10 நாளையும் மிக சிறப்பாக நான் கழிக்க வேண்டும் என்று நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்கள் கழிந்து விட்டது. ஆனால் இந்த வருகின்ற துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்களும் என்னுடைய வாழ்க்கையின் இறுதி துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்களாக இருக்குமோ, அடுத்த துல்ஹஜ் வரை எனக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காதோ என்ற அச்சத்தோடு இந்த 10 நாட்களையும் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். வல் ஃபஜ்ர் வலயாலின் ஆஷர், 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த 10 இரவு துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த முதல் 10 இரவுகளும் தான். முதல் 10 இரவுகளும் 10 நாட்களும் அந்த துல்ஹஜ்ஜினுடைய 9வது நாள் தான் அரபாவுடைய மைதான தினம். துல்ஹஜ்ஜினுடைய 10வது நாள் தான் பெருநாள் தினம். இந்த 10 நாட்களுக்குள்ளால் நோன்பு, ஜக்காத், சதகா, ஹஜ், தொழுகை, இஸ்லாத்தினுடைய எல்லா கடமைகளையும் செயல்படுத்தப்பட முடியுமான, செயல்படுத்தப்படக்கூடிய ஒரு சிறப்பான 10 நாள்.
மற்ற மாதங்களில் நாங்கள் என்னதான் நோன்பு நோற்றாலும் அரபாவுடைய தினம் கிடையாது, ஹஜ்ஜினுடைய யௌமுன் நஹர் பெருநாளுடைய தினம் ஹஜ்ஜினுடைய நாள் கிடையாது, உபஹையாவுடைய அமல் கிடையாது. ஆனால் இந்த நாட்களிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், திருமதியிலே வரக்கூடிய ஹதீஸ், மாமின் யௌமின் மினல் அய்யாமி அல் ஆமாலு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் அய்யாம். இந்த 10 நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்கள் அல்லாஹ்வுக்கு மற்ற எல்லா காலங்களில் செய்யப்படுகின்ற அமல்களை விட மிக விருப்பமானது. இந்த அளவு விருப்பமான அமல்களை அல்லாஹ் விரும்புகின்ற நாட்கள் வேறு எதுவும் இல்லை என்று சொன்னபோது சஹாபாக்கள் கேட்டார்கள், காலு வலல் ஜிஹாது யா ரசூலல்லாஹ், மற்ற நாட்களில் செய்கின்ற ஜிஹாது கூட இந்த நாட்களில் செய்கின்ற அமல்களை விட சிறந்ததில்லையா? கால வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், மற்ற நாட்களில் செய்கின்ற ஜிஹாதை விடவும் இந்த நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்கள் இபாதத்துகள் அல்லாஹ்வுக்கு விருப்பம் உள்ளது. இல்லா ரஜுலுன் خرج في سبيل الله بنفسه وماله ولم يرجع منها بشيء. ஒரு மனிதர் மற்ற காலங்களில் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாதுக்காக புறப்பட்டார், தன்னுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய உடலை எடுத்துக்கொண்டு போய் ஷஹீதாகிவிட்டால் அந்த ஷஹாதத்துடைய அங்கத்தை தவிர, அந்த ஷஹாதத்துடைய அந்த அமலை தவிர வேற எந்த அமலும் மற்ற காலங்களில் இந்த 10 நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்களை விட சிறந்ததாக ஆக முடியாது என்று சொன்னார்கள். எனவே இந்த 10 நாட்களில் முதல் 9 நாட்களும் நோன்பு நோக்கலாம். குறைந்தது ஒரு 3 நோன்பாவது 5 நோன்பாவது நான் இந்த 10 நாட்களில் நோக்க வேண்டும். இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 முதல் 10 நாட்களையும் நான் வேலைகளை குறைத்து, பயணங்களை குறைத்து, உலக ஈடுபாடுகளை குறைத்து, அங்கு இங்கு கலைத்துக் கொண்ட நேரங்களை வீணாக்குவதை குறைத்து அமலிலே, இபாதத்திலே, பள்ளியிலே கழிக்க நாம் நியத்து செய்ய வேண்டும். அதற்காக இந்த 10 நாளையும் நான் ஒரு சிறப்பாக கழிக்க வேண்டுமே. நான் ஆபீஸில் லீவ் எடுத்துக் கொள்ள முடியுமா? என்னுடைய வேலைகளை குறைத்துக் கொள்ள முடியுமா? குறைத்து நோன்பு நோற்று குர்ஆன், திக்ர், அமல்கள், வஸ்குருல்லாஹ ஃபீ அய்யாமின் மஅலூமாத், குறிப்பிட்ட அறியப்பட்ட அந்த நாட்களிலே அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். மஅலூமாத் என்று அறியப்பட்ட அந்த நாட்கள் என்பது பல முஃபஸ்ஸிர்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்களுடைய கருத்துப்படி இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாளும் தான். வவாஅத்னாஹ மூஸா 30 லைலத்தன் வஅத்மம்னாஹ பிஅஷ்ரின். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாவது ஒரு மாதம் 30 நாட்கள் எங்களுக்கு நாங்கள் அவருக்கு வாக்களித்தோம். 30 நாட்கள் அல்லாஹ்வோட அவர்கள் அல்லாஹ்வுடைய தரிசனத்திலே அவர்கள் இபாதத்திலே ஈடுபட சொல்லி, பிறகு அதற்கு பிறகு அந்த 30ஐ 40ஆக ஆக்கும்படி இன்னும் 10 நாட்கள் நாங்கள் கொடுத்தோம். இந்த 30, 10, 40 நாட்கள் எது? இந்த துல் காதாவுடைய 30 நாட்கள், அதை அடுத்து வருகின்ற துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்களும் தான். எனவே பல வகையான சிறப்புகளை உள்ளடக்கிய ஒரு 10 நாட்கள் எங்களை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த நாட்களில் நாங்கள் அந்த 10 நாளுமே எங்களுடைய தொழுகைகளை இமாம் ஜமாத்துடன் சொல்வது, குர்ஆன் ஓதுவது, திக்ர்கள் அதிகமாக செய்வது, துஆவிலே ஈடுபடுவது, நோன்பு நோட்பது, தர்மங்கள் செய்வது, சதகாக்கள் செய்வது. அரபாவுடைய தினம் வருகிறது. அன்றைய 9வது தினம்தான் அரபாவுடைய மைதானம். அந்த நாள் அல்யோம அக்மல்து லக்கும் தீனக்கும், இந்த தீனை, மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தினோம் என்று அல்லாஹ் ஆயத்தை அருளிய அந்த தினம், அந்த நாள், இந்த தீனும் அல்லாஹ்வுடைய நியமத்தும் நிரப்பமாக்கப்பட்ட நாள். அந்த 9வது நாள், 10வது தினம் ஹஜ்ஜினுடைய நாள். அங்கே ஹாஜிகள் யௌமுன் நஹரிலே, மினாவிலே, மக்காவிலே, தவாஃபிலும் இன்னும் பல ஹஜ்ஜினுடைய அமல்களிலே ஈடுபடுகின்ற அந்த நாள் வருகிறது. உலகையாவுடைய நியத்து உள்ளவர்கள் இந்த முதல் நாளிலிருந்து நகம், முடி போன்றவற்றை வெட்டுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். துல்ஹஜ்ஜினுடைய முதல் பிறையிலிருந்து அந்த உலஹியா குர்பானி கொடுக்கும் வரைக்கும் முடிகளை, நகங்களை வெட்டுவதை தவிர்க்க வேண்டும், வெட்டக்கூடாது. அந்த நாட்கள் நாங்கள் அமல்களோடு, இபாதத்துகளோடு கழிப்பதோடு, அந்த அரபாவுடைய தினத்தை அடுத்த பெருநாள் தினம் உதுஹியாவை பற்றி காலம் நெருங்கியதும் உங்களுக்கு அதற்குரிய வழிகாட்டல்கள் செய்யப்படும்.
உதுஹியா செய்வதாக இருந்தாலும் கொடுப்பதாக இருந்தாலும் அந்நிய மதத்தவர்கள் எங்கள் நாட்டிலே அதை இந்த பிராணிகளை தெய்வமாக கும்பிடுகின்றவர்கள், தெய்வமாக வணங்குகின்ற எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனங்கள் உள்ளங்கள் புண்படாத விதத்திலே பாதை வழியாக தெரு வழியாக அந்த பிராணிகளை அடிப்பதும், கட்டிக்கொண்டு தீனி போடாமல் அநியாயம் செய்வதும், அல்லது அறுக்கும் போது பலருடைய பார்வைகள் தென்படக்கூடிய விதத்தில் அறுப்பதோ, அதனுடைய இரத்தத்தையோ கழிவுப் பொருட்களையோ அந்த நாற்றம் எடுக்குகின்ற கழிவுப் பொருட்களை பொது கான்களிலே, பொது பாதையிலே, பொது கான்களிலே ஓட விடுவதோ, இவைகளெல்லாம் மிக குர்பானி கொடுப்பது சுன்னத்தாக இருக்கும். அதை செய்வதற்கு முன்பாக எத்தனையோ தடுக்கப்பட்ட பண்பாடற்ற நாகரிகமற்ற செயல்களை நாங்கள் செய்து நாங்கள் அல்லாஹ்வை விட்டு தூரமாகிவிடக் கூடாது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2 விடயங்களை நாங்கள் இன்று குத்துபாவிலே பரிமாறினோம். ஒன்று சிறந்த பண்பு, அதிலே மிக பிரதானம் நளினமான சுபாவம், மிருதுவான நடத்தை, கடின போக்கு, தீவிர போக்கு, பிடிவாத போக்கு எங்கும் வெற்றி அளிக்காது. எனவே அப்படிப்பட்ட நல்ல பண்புள்ளவர்களாக அல்லாஹ் என்னை ஆக்கி வைப்பானாக. இரண்டாவதாக நாம் துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களை பற்றி பேசினோம். அந்த 10 நாட்களை எங்களுடைய வாழ்நாளிலே அடைய அல்லாஹ் கிருபை செய்வானாக. அந்த நாட்களை அமலோடு இபாதத்தோடு கழித்து தௌபாக்கள் செய்து அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்தருவானாக. யா அல்லாஹ், ஹஜ்ஜுக்காக பலர் போய்க் கொண்டிருக்கக்கூடிய ஆயத்தமாகிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே அவர்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். போக இருப்பவர்கள், போக இருந்தும் போக கிடைக்காதவர்கள் எல்லோருக்கும் யா அல்லாஹ் நீ அவர்களுக்கு நல்ல பல பாக்கியங்களை கொடுத்தருவாயாக. போயிருப்பவர்களுடைய ஹஜ்ஜுகளை கபூல் செய்வாயாக. ஹஜ்ஜினுடைய அமல்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. எங்களுடைய வாழ்விலும் பல கடமைகள் உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் உன்னுடைய இல்லத்தை வந்து தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருவாயாக. உலகெங்கும் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை உண்டாக்குவாயாக. இஸ்லாமிய நாடுகளை உண்மையான இஸ்லாமிய நாடுகளாக, இஸ்லாமும் ஈமானும் பிரதிபலிக்கின்ற இஸ்லாமிய ஆட்சியாளர்களாக ஆக்கி வைப்பாயாக. எமது நாட்டிலும் இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்குவாயாக. இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் பாதகமான என்னென்ன முயற்சிகள் நாக சக்திகள் செய்து கொண்டிருக்கின்றனவோ நீயே அவற்றுக்கு போதுமானவனாக ஆகிவிடுவாயாக. நீயே அதற்குரிய பதில்களை கொடுத்து விடுவாயாக. அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பாயாக. நீ எத்தனையோ இஸ்லாத்தின் விரோதிகளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல வந்தவர்களுக்கு ஹிதாயத்து கொடுத்த ரப்புல் ஆலமீன், யா அல்லாஹ், இஸ்லாத்துக்கு எதிரான நாச முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பவர்களை ஹிதாயத்து கொடுத்து இஸ்லாத்தின் தாய்களாக மாற்றி விடுவாயாக. அவர்களுக்கு ஹிதாயத் இல்லை என்றிருந்தால் உலகம் பார்த்து படிப்பினை பெறுகின்ற விதத்தில் அவர்களுக்கு நீ தண்டனைகளை கொடுப்பாயாக. எங்களுடைய பிரார்த்தனைகளை கபூல் செய்வாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures, visit slhub.com.